அனைவருக்கும் வணக்கம். நான் கேடிசி நகர் ஈஸ்வரமூர்த்தி. விண்வெளி ஆராய்ச்சி துறையில் 34 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கிழவன். விண்வெளி துறையில் 34 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தாலும் எனக்கும் வானொலிக்கும் 14 ஆண்டுகளே தொடர்பு. அதுவும் முதலில் 2010ஆம் ஆண்டு அலுவலகம் புறப்பட்டுக் கொண்டிருந்தவன் தற்செயலாக அம்மா அவர்களின் நிகழ்ச்சியை கேட்டு கவரப்பட்டேன். நானும் இதில் பேசினால் என்ன என்று அன்று பேசினேன். பேசி முடித்ததும் அவர்கள் என்னிடம், ஈஸ்வரமூர்த்தி, நீங்க என்ன பண்றீங்க என்று அக்கறையுடன் விசாரித்தார்கள். அந்த அக்கறையும் அணுகுமுறையும் என்னை தொடர்ந்து பேச வைத்தது. பின் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தில் தினம் 1 நிமிடத்தில் ஒரு கதையை சொல்லி நிகழ்ச்சியில் பேசுவேன். அது அவர்களை மிகவும் கவர்ந்து என்னை ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் கதையின் நாயகனே வருக என்று வாழ்த்தி வரவேற்றார்கள். அது என்றும் என்னால் மறக்க முடியாது. இவர்கள் தந்த ஊக்கத்தில் நிறைய நேர்களுடன் தொடர்பு கொள்ள எனக்கு கிடைத்தது. அந்த நேர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சங்கம விழா என்று 2012 நடத்தினேன். அதற்கு மூல காரணமாக முதல் காரணமாக இருந்தவர்கள் உமா கனகராஜா அம்மா அவர்கள். அதன் பின் 2019ஆம் ஆண்டு எனது ஆனந்த பூங்காற்று கவிதைகள் என்ற நூலினை தொகுத்து வெளியிடும் பொழுது முதல் பிரதியை வெளியிட்டவர்கள் உமா கனகராஜா அவர்கள். அவர்கள் என்னை அவர்களுடன் மூத்த சகோதரராக நினைத்து அவர்கள் வீட்டு விசேஷங்கள் அனைத்திற்கும் அழைத்திருக்கிறார்கள். நானும் சென்றிருக்கிறேன். அந்த பாசத்துடன் உரிமையுடன் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அவர்களை வாழ்த்துவதில் மகிழ்கிறேன். திருமதி உமா கனகராஜா அவர்களின் பணி நிறைவு வாழ்த்து மலர். நேர்களை வானொலி பக்கம் இழுக்கும் காந்தம் இவர். தம் பேச்சால் நேர்களின் மனம் வருடும் தென்றல் இவர். ஆனந்த பூங்காற்று வழியாக இதயம் தொடும் இனியவர் இவர். ஆனந்தத்துடன் நேசத்தையும் பகிர்ந்த தோழி இவர். எத்தனை பாத்திரம் ஏற்றாலும் மாற்று குறையாத தங்கம் இவர். தங்கமாக வானொலி அங்கமாக என்றும் நினைவில் இருப்பார் இவர். இவரின் பணி ஓய்வு காலம் இவர் வாழ்வின் பொற்காலமாக, பேரன் பேத்திகளுடன் கொஞ்சி மகிழ்ந்திடும் காலமாக, தம் வயது ஒத்த நண்பர்களுடன் பேசி மகிழும் காலமாக, படிக்க விட்டு போன புத்தகங்களை படித்திடும் காலமாக, பார்க்க விட்டு போன இடங்களுக்கு பயணிக்கும் காலமாக, வழிபட விரும்பும் கோவில்களுக்கு செல்லும் பக்தி காலமாக, அந்த பக்தியால் இறை சக்தியால் நலத்துடன் நீரோடி வாழும் காலமாக சகோதரியின் ஓய்வு காலம் அமைந்திட அன்புடன் வாழ்த்து மகிழ்கின்றேன். அன்பு சகோதரன் ஜி ஈஸ்வரமூர்த்தி. நன்றி. தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. அதை அப்படியே அங்க கொடுத்துருக்கேன். அடுத்ததான்